உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, எப்படியோ நீங்க நினைச்ச மாதிரி அந்த அஞ்சலியை இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவீங்க போல இருக்கே. இப்பவே கிட்டத்தட்ட பிரிச்சது மாதிரி தாண்டி. இவங்க என்னதான் முக்குனாலும் கேஸ் இவங்க பக்கம் நிக்கவே நிக்காது. சோ 4 டிக்கெட்ல ஒரு டிக்கெட் கன்ஃபார்மா காலி தான். பாப்பா, ஏன் வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கீங்க? என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? நான் வாங்கி தட்டுமா? எனக்கு எதுவும் வேணாம். நான் இப்பவே வீட்டுக்கு போகணும். என் டாடிய பார்க்கணும். அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இங்க பாரு பாப்பா, உங்க டாடி எல்லாம் இங்க வரமாட்டாரு. அவர் இங்க வந்து பார்க்கணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இங்க பாரு, இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது வேஸ்ட். நான் வேணா நாளைக்கு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு உங்க டாடி வந்து பார்க்க சொல்றேன். அதுவரை கொஞ்சம் அழாம இருமா. என்ன சார் இங்க ஃபேமிலியோட இங்க வந்திருக்கீங்க? சார், அஞ்சலி இங்க தனியா விட்டுட்டு எங்களால வீட்ல நிம்மதியா இருக்க முடியல சார். ஒரே ஒரு தடவை சார் அவளை பார்த்துட்டு போயிடுறோம் ப்ளீஸ். சார், உங்க எமோஷன் எனக்கு புரியுது சார். ஆனா கோர்ட் ஆர்டர் இல்லாம குழந்தைய பாக்குறது ரொம்ப தப்பு சார். இப்போ உங்க குழந்தை எங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ நீங்க குழந்தைய பார்க்க வந்த விஷயம் கேஸ் கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் சார். அப்புறம் நானே உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும் சார். இந்த ஒரு தடவை மட்டும் பெர்மிஷன் கொடுங்க சார். இனிமே அடிக்கடிலாம் வந்து பார்க்க மாட்டோம். குழந்தைக்கு பிடிச்ச ஃபுட்டு கொண்டு வந்திருக்கோம். அது அவளுக்கு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தைரியமும் சொல்லணும். போதும் சார். மற்ற விஷயத்தெல்லாம் நாங்க லாயர் மூலமா பாத்துக்கிறோம் சார். சரிங்க மேடம், ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஒரு வகையில நீங்க இப்ப இங்க வந்தது நல்லதுதான். குழந்தை ரொம்ப நேரமா அழுதபடியே இருக்கா. அவளுக்கு தைரியம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு போங்க. அப்படியா? சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. அஞ்சலி, என்னால இங்க இருக்கவே முடியாது. என்னை இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சாரி செல்லம், டாடி கூட்டிட்டு போயிடுற சரியா? நீ அழாதம்மா ப்ளீஸ், அழாத. அஞ்சலி, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா இரு. போங்க சுடரம்மா. என்னால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க முடியாது. எப்பவுமே உங்க ஞாபகமாவே இருக்கு. எனக்கு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி, ஏமா அப்படி நினைக்கிற? உன்னை அப்படி விட்டுருவோமா என்ன? நீ எங்க வீட்டு செல்லம்மா. அழாதம்மா, என்ன ஆனாலும் சரி. நான் உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். என்ன சுடர், சரிதானே? பாரு, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கணும். ஓகே? என்னால முடியாது டாடி. நீங்க இப்ப என்ன கூட்டிட்டு போக வரலையா? இங்க பாரு அஞ்சலி, டாடிக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. ஓகே? நாளைக்கு வந்து கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போவேன். ஓகேவா? ப்ளீஸ் டா. போங்க டாடி. நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. நீங்க வீட்ல என்ன சொன்னீங்க?
இன்னைக்கு ஈவினிங்கே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நாளை கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க. எனக்கு பயமா இருக்கு டாடி. அஞ்சலி அழாத, எனக்கு உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. டாடி, நம்ம அஞ்சலி இப்பவே கூட்டிட்டு போயிடலாம் டாடி. ஆமா டாடி, அஞ்சலி இல்லாம எங்களால அந்த வீட்ல இருக்கவே முடியாது. ப்ளீஸ் டாடி, போலீஸ் அங்கிள்கிட்ட சொல்லி அஞ்சலியை நம்ம போகும்போது கூடயே கூட்டிட்டு போயிடலாம் டாடி. காவ்யா, அப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த புடி. அஞ்சலி, இங்க வா. போ, சுடர் கிட்ட போ. வா. போ. இங்க பாரு அஞ்சலி, இங்க உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதே மாதிரிதான் உன்னை பிரிஞ்சு எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. உன்னை இப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டோம்னா போலீஸ்காரங்க எங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் டாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அது உனக்கு ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கொஞ்சம் இங்க பொறுமையா இரு. நாளைக்கு கண்டிப்பா டாடி உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போயிருவாங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாருமா. நான் இப்போ உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் குருமாவும் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ சமத்த சாப்பிடணும். நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்துடலாம். அஞ்சலி, அஞ்சலி பாப்பா, சாப்பிட்டாதானே பாப்பாக்கு தெம்பா இருக்கும். சோ சாப்பிடுங்க. சரி வாங்க, நம்ம சாப்பிடலாம். மை லிட்டில் பிரின்சஸ், வாங்க சாப்பிடலாம். நீங்க அஞ்சலியை எவ்வளவு பாசத்தோடு வளர்த்திருந்தாலும் அவங்களோட அப்பா அம்மா வந்து கேட்கும்போது அவங்க கிட்ட குழந்தைய நீங்க கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க மாட்டேன்லாம் மறுக்க முடியாது. புரியுதா? சார், நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும் சார். சொல்லுங்க. உண்மையிலேயே இவங்க தான் அஞ்சலியோட அப்பா அம்மாவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.